Hello guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம மெயினான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாம் இப்போ ரொம்ப கான்ஸ்டன்ட்டா பிஸியா இருக்கோம். ஏன்னா மீம் காயின் சீசன் அப்படிங்கறது போயிட்டு இருக்கு. எந்த மீம் காயின் நெக்ஸ்ட் 100x 1000x போகும் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த செலிபிரிட்டி எந்த டைம்ல எந்த மீம் காயின் பத்தி வந்து போடுவாரு உடனடியா நம்ம அதை வாங்கி குயிக்கா ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இந்த டைம்ல லாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் ரொம்ப ஐடலா யூடியூப் சேனல்ஸ்லாம் எதுவும் கிரிப்டோ பத்தி பார்க்காம ட்விட்டர்லயும் ஸ்க்ரால் பண்ணிட்டு எந்த மீம் காயின் நெக்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்க்காம ஐடியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் அஜித் வந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கோல் என்ன, நம்ம இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னு. ஏன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கோல் ஆனது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா இந்த கிரிப்டோ புல்ரனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1 கோடி ரூபாய் மேக் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கோல். ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கோல் ஆனது வந்து இருக்கும். இந்த கோல் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணியிருப்போம். அது எப்போ நீங்கள் கேட்டாலும் ஈஸியாக சொல்லுவீங்க, எனக்கு கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா இவ்வளோ கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த கோல் அப்படிங்கிற ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அதுக்கான ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவுமே மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டிரைவ் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்து, நம்ம எப்படி யோசிக்கிறோம் பொறுத்து உங்களோட ஓன் அந்த ஸ்ட்ராட்டஜி ஜேர்னி அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்டாக வச்சுருப்பீங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, கோல் மாற்றுறதோ இல்லை கோல் யோசிக்கிறதோ பிரச்சனை இல்லை. இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அது டிஃபைன்டாகவே வந்து வச்சுருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ட்ரெண்ட் வந்து போச்சு. அந்த டைமில் எல்லாருமே ஏஐ, ட்விட்டர் திறந்தா ஏஐ, யூடியூப் திறந்தா ஏஐ, வாயில் வரதே ஏஐ தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஏஐ காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். லேட்டராக மீம் காயின்ஸ் தான். ஏன்னா எல்லாம் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் நிறைய ரக் ஆகுது, நிறைய பிரச்சனை வருது, மீம் காயினா பிரச்சனையே இல்லையா அப்படின்னு மீம் காயின் சீசன் அப்படிங்கிற இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ மெயினாக நான் என்னோட பாயிண்ட் வந்து மேக் பண்ண விரும்புகிறேன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் உட்காந்து யோசிச்சதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதில் முதல் பாயிண்ட், நம்ம இன்வெஸ்டரா ட்ரேடரா? நம்ம இன்வெஸ்டர் மோஸ்ட்டாக அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கிரிப்டோ ட்ரேடிங் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். ஆப்வியஸாக நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க. இன்வெஸ்டராக வந்து இருக்கும்போது நம்ம எது கான்ஸ்டண்ட்டாக ட்ரெண்டை வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ட்ரெண்டை சேஸ் பண்ணுறதை தாண்டி எதுக்கு அடிக்கடிக்கு எது நெக்ஸ்ட் 100xன்னு கேம்பிள் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம மணியை புது ப்ராஜெக்ட்ஸில். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக வந்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2017 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபை என்எஃப்டிலாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சில ப்ராஜெக்ட் ஆனால் வந்தது. ஆனால் அந்த டைமில் பெருசாக போகல, ஓரளவுக்கு வந்து டிஃபை என்எஃப்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நோட் பண்ணிக்கோங்க. லேட்டரான் 2020 டிஃபை சீசனாக வந்தது. லேட்டரான் 2021 என்எஃப்டி மெட்டாவர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 2023 கேமிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இல்லையா. என்னன்னா ஒரு விஷயம் வந்து இருக்குது 2017-18 அப்போ ஓரளவுக்கு அந்த அதோட பம்ப் அப்படிங்கிற பார்த்தோம், ஒரு டீசர் மாதிரி. லேட்டரான் தான் அது நல்ல வெல் டிஃபைன்டாக ஒரு பெரிய இந்த யூனிஸ்வாப் மாதிரி ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஆவே மாதிரி ப்ராஜெக்டோ வந்து ஒரு ப்ராப்பரான டிஃபை சீசன் அப்படிங்கிற பார்த்தோம். போன புல்ரனில் கேமிங் அப்படிங்கிற அப்படி தான் என்ட்ராச்சு. கிரிப்டோவில் ஓரளவுக்கு ரன் அப் ஆச்சு, இன்னும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணோம் நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஏஐ இப்போ தான் ஏஐ அப்படிங்கிறது இந்த சைக்கிளில் தான் வருது. ஸோ அதனால் ஏஐ ஓரளவுக்கு இந்த சைக்கிளில் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் ஏஐ நெக்ஸ்ட்டு பிக் திங்காக தான் வந்து இருக்க போதே தவிர ஆல்ரெடி இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் கிரிப்டோவில் இன்னும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண நம்புகிறேன். ஏன்னா இப்போ தான் ஆப்பிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு கொண்டு வரான். ஏஐக்கான யூசபிலிட்டியே இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. இப்போ தான் ஓப்பன் ஏஐ ப்ரைவேட் சைட்லேயே வந்து இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரிப்டோ கேமிங்கே வந்து ஸ்கேமு, மீம் காயின்ஸ் தான் இதுக்கு மேலே எல்லாம். ஏஐ கூட பெரிய அளவில் யூட்டிலிட்டியானது வந்து வரலை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. மீம் காயினோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏன் மேலேயே ரொம்ப அதிகமாக லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து பார்த்துருவீங்க. அதுக்கப்புறமா தான் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட் புக் எடுத்து நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன அப்படின்னு வந்து எழுத ஆரம்பிங்க. எழுதுனா தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது யோசிப்போம் பெண்ணு கையில் இருக்கும்போது. ஸோ இந்த விஷயத்தை மெயினாக இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ மீம் காயின்ஸோட வேல்யூவேஷன் ஒரு கேமிங்கோ ஏஐ விட ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. இப்போ நான் உட்காந்து யோசிக்கும் போது இன்னொரு விஷயமும் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஒரு டிஃபைன்டான ஜேர்னி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ உட்காந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் நெக்ஸ்ட் வந்து கேமிங் ஏஐ அப்படிங்கிறதான் ஒரு ட்ரெண்டாக இருக்க போகுதுன்னு. இந்த கனெக்டிங் த டாட்ஸும் நான் வந்து அப்போ தான் வந்து பண்ணியிருந்தேன். 2017 டிஃபை வந்து லேட்டரான அது வந்து நெக்ஸ்ட் சைக்கிளில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது மாதிரி போன சைக்கிளில் கேமிங்
வந்ததுன்னா இந்த வாட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட தியரி, என்னோட கன்விக்ஷன். ஸோ உட்காந்து நம்ம எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை டிரைவ் பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டாக கேம்பிள் பண்ணோன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 லட்சமும் வந்து போயிடும் அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ண விஷயம். நான் ஒரு வீடியோ மீம் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் பர்சனலாக எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து மேக் பண்ணியிருந்தேன். சுய் மீம் காயின்ஸ் வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது வந்து வந்திருக்கும். அது மேலே வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீம் காயின்ஸில் நம்ம எக்ஸ்போசர் ஏதாவது, ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா, அதில் சின்ன அளவு கூட நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் கண்ட்ரோல்டாக வந்து இருக்க முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு 5 lakhs கிரிப்டோவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி 1 crore ஆக்கலாம் அப்படின்னு என்னோட ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்ணி கம்ப்ளீட்டாக ப்ரீஃபாக வித் காயின் எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களோட ஜேர்னிக்கான அந்த மீனிங் டிஃபைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னுமே இந்த கிரிப்டோ புல்ரனோட இயர்லி ஃபேஸஸில் தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது மேபி ஒரு க்ரூஷியலான இயராக ஃபார் கேமிங் ஏலாம் வந்து இருக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தி எண்ட், see you guys tomorrow. Bye bye.